நான் இடையில் தண்ணீர் குடிப்பதே இல்லை. இன்றைக்கு குடிக்க வேண்டிய நிலைக்கு ஆளானேன். காரணம், பேசிய அத்தனை செய்திகளும் என் வயிற்றில் இருந்து கடந்து வருகிற வார்த்தைகள். சாதாரணமானவர்களுக்கு புரியாதவற்றை புரிய வைக்க வேண்டிய இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். 140 கோடி மக்களுக்கு சட்டங்களை இயற்றுகிற மன்றத்தில் 2 அவையும் சேர்த்து வெறும் 800 பேர் தான். அந்த 800 பேரில் மாநிலங்களவை என்று சொல்லப்படுகிற இடத்தில் 10 உறுப்பினர்களோடு உட்கார்ந்திருக்கிற கட்சியின் சார்பில் இந்த நாட்டுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் பலவற்றை உணர்கிறோம். இந்த அரசு அபாயகரமான சட்டங்களை நிறைவேற்றுகிறது, ஆளுநர்களை தனக்கு வேண்டியவர்களாக நியமிக்கிறது, சிபிஐ, இடி, என்போர்ஸ்மென்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை யாரெல்லாம் பிடிக்காத அவர்கள் மீது ஏவுவது. ஒருவர் மீது 500 கோடி ரூபாய் அவர் எப்படியோ சொத்து சேர்த்தார் என்று அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடுகிறது. கடுமையான வழக்கு. 2 நாட்களில் அவர் பாரதிய ஜனதாவில் சேர்ந்து விட்டார். 5வது நாள் அந்த வழக்கு திரும்ப பெற்றது. கடின வெளிப்படையாக தெரிகின்ற அளவிற்கு இவர்கள் சொல்லி நடக்கிறது, இவர்கள் சொல்லி திரும்ப பெறுவது என்பதை போல ஒரு தோற்றம். ஆக எங்கே பார்த்தாலும் இவர்களுடைய ஆட்கள் என்றாவது ஒரு நாள் எதை செய்வார்கள் தெரியாது. ஆனால் மாநிலங்களை ஒடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அவர் சொன்னார், நான் ஒரு ரூபா கொடுத்தா, நம்ம தம்பி உதயநிதி கூட தேர்தல் நேரத்தில் பேசினார், 29ன்னு ஒரு பலகையை பிடிச்சிட்டே வந்தார். நாம் 1 ரூபாய் கொடுத்தால் 29 காசு என்று. நான் வேற மாதிரி சொல்றேன். நிதிக்குழுன்னு ஒன்று இருக்கு, பைனான்ஸ் கமிஷன். முதல்ல திட்டக்குழுன்னு ஒன்று இருந்துச்சு, பிளானிங் கமிஷன். இப்போ அது கிடையாது. அதுக்கு பதிலாக நிதி ஆயோக்னு ஒன்று இருக்கு. அந்த திட்டக்குழுவுக்கு ஒரு காலத்தில் தலைவராக இருந்தவர் மன்மோகன் சிங், அப்புறம் ரிசர்வ் பேங்க் கவர்னர், அப்புறம் இந்த நாட்டின் நிதி அமைச்சர், அதற்கு பின்னால் அவர் பிரதமர். இந்த ராஜேந்திர மாதிரி இப்படி படிப்படியா மாணவரணி, இளைஞரணி, மாவட்ட செயலாளர், மந்திரி, அது மாதிரி அவர் வந்தவர். அந்த நிதிக்குழு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் கூடி உட்கார்ந்து மாநிலங்களுக்கு இவ்வளவு தரணும், ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்று சொல்லி 14வது நிதிக்குழு பரிந்துரைத்தது 42. 100 ரூபா வந்தா 42 ரூபா கொடுங்க. 15 என்ன செய்தது என்றால் அதை 41 ஆக்கியது. நம்முடைய கோரிக்கை இது 50 ஆக்குங்கள் என்று. ஆனால் தரப்படுவது எவ்வளவு தெரியுமா? வெறும் 32 தான். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார், நான் கூட நினைத்து பேசிக் கொண்டிருந்தேன், ராஜேந்திரன் ரொம்ப புள்ளி விவரங்கள் சொல்றாரு. ஆனா நம்ம மக்களுக்கு எல்லாம் புரியும். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இந்தியாவில் மொத்தம் 5 கிட்டத்தட்ட 6 விழுக்காடு. நாம் தருகின்ற பணம் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில், அதாவது ஜிடிபி, அதில் நாம் தருகின்ற பணம் என்பது 10%. ஆனால் நமக்கு அவர்கள் தருவது வெறும் 4.25%. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அங்க தரும். இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாநில அரசுக்கு தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த வருமானம் தேவை. அதை எப்படி ஈட்டுவது என்றால் வரி வருவாயின் மூலம். ஒரு அரசாங்கம் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் தெரியுமா? மலரிலிருந்து வண்டு தேனெடுப்பதை போல. அது எப்படி என்றால், ஒரு மலரில் வண்டு உட்கார்வது தெரியும், பின்னர் பறந்து செல்வது தெரியும், இடையில் யாருக்கும் தெரியாமல் மலருக்கும் நோகாமல் தேனை எடுத்து செல்கிற அந்த வண்டினுடைய முறையை போல ஒரு அரசாங்கம் மக்களை வருத்தாமல் வரி செலுத்த வேண்டும். அப்படி நாம் வாங்கி கொண்டிருந்த விற்பனை வரி, வாட் வரி, இந்த சர்வீஸ் டாக்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி என்று ஆக்கி ஒட்டுமொத்தமா இந்தியாவிற்கு முழுவதும் உங்களுக்கு நாங்க அதுல இருந்து இழப்பீடு தருகிறோம் என்று சொல்லி வாங்கினாங்கல்ல, எல்லா வரி வருவாயும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வருமானம் 2 தான், ஃபியூயல் சர்சார்ஜ், அப்புறம் இந்த மது வருமானம். ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பிரித்து கொடுக்கின்ற வருமானம் ஒரு பக்கம், இது இல்லாம ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், நாங்க அதுக்கு இழப்பீடு தரணும்னு உங்களுக்கு தெரியாம ஒரு சர்சார்ஜ் போடுறாங்க, ஒரு செஸ் வரி. அதற்கு பின்னால் இந்த சமூக நலத்திட்டங்கள், கொஞ்சம் நான் தமிழ் படுத்தி சொல்றேன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதுக்கு ஒரு சர்சார்ஜ். இந்த சர்சார்ஜ் செஸ்ன்னு அவங்க வாங்குறது, நீங்க கொடுக்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்க ஒரு உணவு விடுதிக்கு போய் சாப்பிட்டு விட்டு வெளியே வருகிற போது மொத்தமாக பணத்தை செலுத்தி விட்டு வருவீர்களே தவிர, சாப்பிட்டதற்கான தொகை எவ்வளவு, அதுல சர்சார்ஜ் எவ்வளவு, செஸ் எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவு யாரும் பார்ப்பதே இல்லை.
அதன் மூலமாக வருகிற பணம் எல்லாம் அவர்களை சேர்கிறது, நமக்கு பங்கும் கிடையாது. அப்படி வரக்கூடிய பணத்தில் தான் இந்த நான் இடையில அந்த இந்தி வார்த்தையால தாண்டி போன SSA சர்வ சிக்ஷா அபியான் SSA என்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு செலவழிக்க வேண்டிய 40 விழுக்காடு செலவழிச்சாச்சு. அவங்க தர வேண்டிய 60 விழுக்காடு நமக்கு இன்னும் தரல. ஏன் தரல அப்படின்னா, நீ இந்தி சொல்ல மறுக்கிறாய், அதனால் நாங்கள் தரவில்லை. நீ இன்னும் வேணாலும் இருக்கிறதெல்லாம் பறித்து கொண்டு போனாலும் சரி, முடியாதுன்னா முடியாது, நாங்கள் இந்தியை படிக்க மாட்டோம். ஏன் படிக்க மாட்டோம் சொல்றீங்க? எனக்கு அந்த மொழி மீது வெறுப்பு இல்லை. நான் கடந்த முறை பேசுகிற போது நிதியமைச்சரை வைத்துக் கொண்டு சொன்னேன். அவர் மக்களவையில் பேசினார். நான் தமிழ்நாட்டில் பிறந்தவர், என்னை இந்தி படிக்க விடாமல் தடுத்ததே திமுக தான் என்று பேசினார். பின்னர் இங்கே வந்தபோது அங்கே பேசியதற்கு இங்கே நான் பதில் சொன்னேன். அம்மையார் சொன்னார், தமிழ்நாட்டில் திமுக படிக்க விடாமல் தடுத்தது என்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் யாரையும் எதையும் படிக்க கூடாது என்று சொன்னதே இல்லை. எனக்கு இந்தியும் எதிரி இல்லை, இந்தி பேசுகிறவனும் எதிரி இல்லை. தமிழ்நாட்டில் தான் தட்சிண இந்தி பிரச்சார சபா என்று தெற்கிலே இருக்கிற இந்தி பிரச்சார சபாக்களின் தலைமையகம் சென்னையில் இருக்கிறது. ஆண்டுதோறும் 4 லட்சம் பேர் படித்து பட்டம் பெறுகிறார்கள். நாங்கள் இந்தி வெறுக்கிறோம் என்றால் அந்த சபை இங்கே இருக்காது. நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இதை படித்தால் தான் வேலை என்கிறாய் அல்லவா, அதை எதிர்க்கிறோம். இதை படித்தால் தான் பணி உயர்வு என்கிறாய் அல்லவா, அதை எதிர்க்கிறோம். நாங்கள் எதையும் விரும்பி ஏற்றுக்கொள்வோமே தவிர இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தால் எதிர்த்து நிற்கிற உரிமை உணர்வு தமிழனுக்கு உண்டு. அது எங்கள் தலைவர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார். ஆக இந்த புதிய பாடத்து கல்விக் கொள்கை, தேசிய புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதில் சொல்லப்படுகிற மாதிரி நீங்கள் இந்தியிலே சொல்லவில்லை, அதனாலே நான் தரமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அரசு மிரட்டி பார்க்கிறது. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் பணியாளர், ஆளுநர் கூட அவர்தான் தலை தெறிக்க ஓடுகிறாரே தவிர முதலமைச்சர் அவருக்கு பின்னாலே கிண்டியிலே போய் ஐயா தவறு நடந்து விட்டது என்று சொல்வதே இல்லை. அவர் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவர்களின் இன்றைய அடையாளம். டாக்டர் நடேசனும் நாயரும் பிட்டி தியாகராயரும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்று சொல்கிற போது இந்த தலைவர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இன்றைக்கு நிற்கிறார். ஆளுநர் தன்னுடைய அந்த குணத்தை காட்டிவிட்டு சீறிக்கொண்டு நடக்கிறார். ஒரு மரியாதைக்காக முதல்வர் எழுந்து நிற்கிறார். அதை நேரடியாக யாராவது தொலைக்காட்சியில் பார்த்தால் தெரியும், ஒரு சிரிப்பா இருப்பாங்க. இந்த சிவாஜி எல்லாம் சொல்லுவாங்களோ அது மாதிரி. அது என்ன சிரிப்பு, அதுக்கு எத்தனை அர்த்தம், எங்கிட்டயா வந்து இதெல்லாம் பார்க்குற அப்படின்ற மாதிரி, நீ போனா போங்கிற மாதிரி. அதற்கு பின்னால் அவைத்தலைவர் பேரவைத் தலைவர் எதை படித்தாரோ அதுதான் அவை குறிப்பில் ஏறும் என்று அதை நியாயப்படுத்தி அதை நிலைநிறுத்துகிற போதுதான் இங்கே திராவிட மாடல் அரசு நிற்கிறது. நான் இப்ப அவரு சொன்ன இடத்துக்கு வரேன். அவர் எவ்வளவு தொகை சொன்னாரு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. காரணம் இத்தனை 1000 கோடி அப்படின்னு சொன்னார். ஒன்றிய அரசு ஆண்டுதோறும் செலவழிக்கிற பணத்தில் வெறும் 2.5 விழுக்காடு தான் கல்விக்காக செலவழிக்கிறது. சரியா? தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவழிக்குது தெரியுமா? 10.5% செலவழிக்குது. மருத்துவத்திற்கு அவங்க 4.5% செலவழிக்கிறாங்க, நாங்க 12% செலவழிச்சு. அதனால்தான் இங்கே மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. அதனால்தான் இங்க காலை சத்துணவு, மதிய சத்துணவு, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு சீருடை, அவர்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம். இதெல்லாம் அந்த காலத்திலிருந்து நாங்கள் யோசித்து கல்வி மறுக்கப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு கல்வியை கொடுத்து உயர்த்தி வேலை கொடுத்து சமுதாயத்தில் சரி சம நிலைக்கு கொண்டு செல்வோம் என்பதுதான் திராவிட பேரியக்கம். உங்களால் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு செய்ய முடியும்? எங்களை அடக்க நாங்கள் திமிரி எழுந்து நிற்போமே தவிர ஒரு காலம் ஒடுங்கி போக மாட்டோம். அது ரத்தத்திலே ஊர்னது. அதைத்தான் பெரியார் சொல்லிக் கொடுத்தாரு. அண்ணா அதை அப்படியே அரசியல் கட்சி ஆக்கி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க. நான் இன்னொரு தகவல் சொல்றேன். உங்களை பார்க்கிறப்போ எனக்கு நிறைய செய்திகளை சொல்லணும்னு தோணுது. நான் கடமைக்கு இங்கே வரலையே, கூப்பிட்டாங்க, தம்பி இதை தலைமையிலேன்னு சொன்னாங்கன்னு. இன்றைக்கு நான் பேசிவிட்டு செல்கிற போது, இது தேர்தல் கூட்டம் இல்லை,
நான் வாக்கு சேகரிக்க வரவில்லை. இந்த கூட்டம் முடிந்து நாங்கள் செல்லுகிற போது எங்கள் படை வரிசைக்கு புதிதாக 10 இளைஞர்கள் வந்து சேர்ந்தால் அதுதான் வெற்றி. இதுதான் இந்த நாட்டுக்கு தேவையான கட்சின்னு இன்றைக்கு இதுவரை இந்த கட்சியில் தொடர்பில்லாத இளைஞர்கள் வந்து சேர்ந்தால் இந்த கூட்டம், மேடை, இவ்வளவு முயற்சி இத்தனைக்கும் பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். இந்த இருமொழி திட்டம் என்பதை அண்ணா சட்டசபையில் கொண்டு வராரு. பல பேருக்கு தெரியாது. அண்ணா கனிவான தலைவர்ங்கிறது தான் தெரியும். அவர் எப்படிப்பட்ட துணிச்சல் உடையவனுக்கு பல உதாரணங்கள், ஆனால் அதை வெளியில தெரியாம செய்வார். இப்போ ரவி கூட சொல்லிட்டு வந்தாரு, வர வழியில ராஜேந்திரன் கோபமே பட மாட்டாரு. அது எனக்கு தான் முதல்ல தெரியும். ஏன்னா அவர் வளர்ந்த என்கிட்ட தான் திருச்சியில். அடுத்தவன் சொன்னாரு, அது எப்படி அண்ணன்கிட்ட வளர்ந்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க? அது சும்மா இருக்க முடியும். என்கிட்ட வளர்ந்துட்டு நீங்க எப்படி பொறுமையா இருக்கீங்க? சட்டக்கனில் கோபம் வரும் அவருக்கு அப்படின்னு. ஆமா, நான் வெளிப்படுத்திடுவேன். அவர் சத்தமே இல்லாம எல்லாத்தையும் சாதிச்சிருவாரு. நான் கோவப்பட்டுட்டு அப்புறம் அடுத்த நிமிஷம் நான் சரியாவேன். ஆனா அதுக்குள்ள அந்த நெருப்பு என்னன்னா பக்கத்துல வர்ற யோசிச்சுட்டு நிற்பாங்க. கடைசியில் நான் ரொம்ப நல்லவன். வெளிப்படையா பேசுறவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. அது மாதிரி இவர் கிட்டத்தட்ட அண்ணாவோட அந்த குணம் அப்படியே மென்மையா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அழுத்தமான காரியங்களை செய்து முடிக்கிறார். இந்த இருமொழி திட்டத்தை அண்ணா கொண்டு வரப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் மும்மொழி கொள்கை என்கிறார்கள். தாய்மொழி, ஆங்கிலம், இந்தி, இந்த 3 இருக்கணும். இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தி என்பது கிடையாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே. அதை தீர்மானமா நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றி விட்டு, அதுதான் நான் சொன்ன புது செய்தி. அடுத்து அண்ணா சொல்றாரு, தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறது, என்சிசி. அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே பிறப்பிக்கப்படுகின்றன. இனிமேல் அந்த தேசிய மாணவர் படையின் உத்தரவுகள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும், இந்தியில் இருக்கக்கூடாது. மீறி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுமையானால், மத்திய அரசு சொல்லுமையானால் என்சிசி கலைக்கப்படும். அண்ணா சொன்னார். என்சிசியை கலைப்பேன் என்றாரே தவிர நான் அந்த உத்தரவுக்கு அடிபணிவேன் என்று சொல்லவில்லை. மத்திய அரசு ஆட்சி மொழி தொடர்பாக இது மாதிரி நிறைவேற்றிய அத்தனையும் இந்த சட்டமன்றம் நிராகரிக்கிறது அப்படின்னு தீர்மானம் போட்டார் அண்ணா. அவர் வெளியில வந்த நாங்க, நீ இந்தி படிக்கல அதனால நிதி தர மாட்டோம்னா பண்ணிப்பார். எவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுத்திருக்க ஆட்சி காலம்? 29 வரைக்கும். அது வரைக்கும் தொடர்ந்தால் 29 வரைக்கும், 2029. அதுக்கு என்னென்னவோ வித்த காட்டுறாங்க. அவ்வளவுதானே. ஜனநாயக நாட்டில் அடுத்த தேர்தல் ஒன்று வரும் இல்லையா? அப்ப நாங்க பார்ப்போம். அதுக்கு தானே இப்ப இந்த கூட்டத்தை நாங்க பேசி மக்களை சரி பண்ணிட்டு இருக்கோம். அதற்குத்தானே தெளிவு சொல்லிட்டு இருக்கோம். நான் சொன்னேன், எனக்கு உடனே நாங்கள் இந்த கூட்டம் நடத்த காரணம் மோடி அரசு உடனே கூப்பிட்டு நீங்க நடத்த கூட்டத்தில் நாங்கள் பயந்துட்டோம் சொல்ற அரசு அல்ல. அதை எதிர்பார்க்கவும் முடியாது, தேவையும் இல்லை. ஆனால் மக்கள் மெல்ல 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 தயாராகி தேர்தலில் போய் அமைதி புரட்சி வாசலில் நிற்பார்கள், யாரிடமும் பேச மாட்டார்கள். உள்ளே சென்று உதயசூரியனுக்கு வாக்களித்து விட்டு திரும்புகிற போது தலைகளாக மாறிடும். அது எப்படி நடக்கும் என்றால் இது மாதிரி கூட்டங்களின் மூலமாகத்தான் நடக்கும். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு கேட்டோம். அதை பத்தி அதுல ஒண்ணுமே சொல்லல. 2 புயல் வந்துச்சு. மிக்ஜாம்னு ஒரு புயல், பெஞ்சல்னு ஒரு புயல், அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சு. அதுக்கான திட்டங்கள் எல்லாம் இவ்வளவு செலவு, இவ்வளவு நஷ்டம், நீங்க இழப்பீடு தாருங்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதி நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி அவர் சொன்ன மாதிரி கொடுத்தது வெறும் 267 கோடி. நான் கேட்டு பேசியதற்கு பதில் கடிதம் வருது, தேசிய தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்க செலவழிச்சுக்கலாம், இதுக்கு நீங்க நாங்க பண்ணிக்க மாட்டோம். பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் தர வேண்டிய பங்கை தாருங்கள் என்று கேட்கிறோம், தருவதில்லை. நம்முடைய தேசிய பேரிடருக்கு தருவதில்லை. புதிய தேசிய நெடுஞ்சாலை கேட்டிருந்தோம், தருவதில்லை. புதிய ரயில் திட்டம் கேட்டோம், தருவதில்லை. மெட்ரோ ரயில் கேட்டோம், தருவதில்லை. இதற்கெல்லாம் மேல இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவங்க தர வேண்டிய பணத்தை இன்னும் தரல. பள்ளிக்கூடத்துக்கு தர வேண்டிய பணத்தை தருவதில்லை. ஆனால் தங்களுக்கு ஆதரவு தருகிற மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி தருகிறார் என்றால் ஏன் இந்த ஓரவஞ்சனை? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் சம கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய இந்த அரசாங்கம். இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் இந்த டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னார்ல,
அது மாதிரி இன்னொரு பெரிய ஆராய்ச்சியாளர், பொருளாதார ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் நடைபெறுவது பில்லியனியர் ராஜ், கோடீஸ்வரர்களின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு கேளுங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நாட்டில் வாழ்கிற மக்களில் ஒரே 1% மக்கள் நம்முடைய நாட்டின் வளத்தில் 40 விழுக்காட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 1 விழுக்காட்டு மக்கள் இந்த நாட்டினுடைய வருமானத்தில் 25 விழுக்காடை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. 50 விழுக்காட்டு மக்கள் வெறும் 3% வளத்தை மட்டுமே அனுபவிக்கிறார். மறுபடி சொல்றேன், ரொம்ப அவர் மாதிரி காம்ப்ளிகேட்டடா நான் சொல்ல, ரொம்ப எளிமையா தான் சொல்றேன். 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆள் மட்டும் சற்றேறக்குறைய 40 பங்கு சொத்தெல்லாம் கையில் வச்சிருக்காங்க, 25% வருமானத்தெல்லாம் கையில் வச்சுக்கிறாங்க. 50 பேர் சேர்ந்து வெறும் 3% சொத்து தான் வச்சிருக்காங்க. வருமானமும் இல்லாம தான் 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, எனக்கு வேலை கொடு, எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்களே. இந்த நாட்டில் இந்த நிதிநிலை அறிக்கை, இந்த பணக்காரர்கள், அதாவது பில்லியனர் என்று சொல்லுகிறவர்கள் கடந்த ஆண்டில் மட்டும் அதிகரித்திருப்பது 104 பேர் கூடியிருக்காங்க. அந்த பட்டியலில் 104 பேர் அம்பானி, அதானி மாதிரி பெரிய கோடீஸ்வரர் என்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள் என்றால், ஏழைகள் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞனுக்கு வேலை இல்லை, கிராமப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு வக்கில்லை, விவசாய தோழர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், இயற்கையோடு போராடுகிறார்கள். ஒரு மாநில அரசு நன்மை செய்கிறது, அந்த அரசுக்கு கை கொடுப்பதற்கு மாறாக அந்த அரசையும் சேர்த்து வஞ்சித்தால் இது மக்களுக்கான ஆட்சியா? நீங்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் கொள்கை எது வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் அதை விமர்சிப்பேன், நீங்கள் அதிலேயே பிடிவாதமாக இருப்பது வேறு. ஆனால் ஆட்சி பொறுப்பு என்று வந்ததற்கு பின்னால் உங்களுடைய பார்வை எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும், எல்லா மதத்தினரையும் ஒன்றாக கருத வேண்டும், எல்லா பிரிவினருக்கும் நான் மன்னிப்பு செய்ய வேண்டும் என்கிறோம். அண்ணா ஆட்சிக்கு வந்த போது கேட்டார்கள், வாட் இஸ் யுவர் எக்கனாமிக் பாலிசி, உங்கள் பொருளாதார கொள்கை என்ன என்று டெல்லியில் கேட்டார்கள். அண்ணா முதலமைச்சராகி தந்த முதல் பேட்டி, அண்ணா சொன்னார், டேப் த ரிச் அண்ட் பேட் த புவர் என்றார். இந்த டேப்ங்கிற வார்த்தையை அப்படியே திருப்பி படிச்சீங்கன்னா பேட்னு வரும், ஆனா பொருள் மாறும். பணக்காரனிடமிருந்து எடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். அதுதான் சோசியலிச ஆட்சி. அண்ணா சொன்னார், நான் எல்லோருக்குமான ஆட்சி நடத்துவேன். அதனால்தான் இந்த கட்சி பேரே திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட பகுதியில் வாழ்கிற எல்லா மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம். அதைத்தான் இன்றைய முதலமைச்சர் சொல்றார், எல்லோருக்கும் எல்லாம். எல்லோருக்கும் சொல்றப்ப யாரையும் பிரித்து பார்க்கல, எல்லாம் சொல்றப்ப இது இவருக்கு அவருக்குன்னு வஞ்சனப்படல, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்கிறோம் என்றால் இதை விட சரியான அணுகுமுறை கொண்ட கட்சி இன்னொன்றை காட்டுங்கள். ஆனால் ஒன்றியத்தில் ஆளுகிற அரசு மாநிலங்களை பிரிவினை செய்கிறது, மக்களை பேதம்படுத்துகிறது, ஏழைகளை வஞ்சிக்கின்றது, வேலையற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. இந்திய நாட்டு மக்கள் தொகையில் 65 விழுக்காடு இளைஞர்களின் மக்கள் தொகை, வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. சீனாவில் இருந்துச்சு, அது மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வருகின்றது. சீனா குறியீடெல்லாம் எட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் இந்தியா அதே நிலையில் இருக்கிறது. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரியுங்கள் என்று சொன்னார்கள், ஆனால் இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்களுக்கு மரியாதை இல்லை. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறவர்களுக்கு வரி சலுகை தருகிறார்கள். இதையெல்லாம் மீறி நாங்கள் நல்லாட்சி நடத்தினால், மக்களை வருத்தாமல் நாங்கள் வருமானத்தை தேடி அவர்களுக்கு நல்ல திட்டங்களை தந்தால், நியாயமாக தர வேண்டியதையும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தரவில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை விட கண்டிக்கிறோம் என்கிற நிலைக்கு வந்து யாரிடம் சொல்ல வேண்டும்? நாடாளுமன்றத்தில் அவரிடம் சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாளைக்கு இந்த நாட்டின் உச்சக்கட்ட நீதிபதிகளாகிய மக்கள் மன்றத்தில் வந்து சொல்ல வேண்டும். நீதிமன்றம் போகலாம், சில நியாயங்களை போராடி பெறலாம், எல்லாவற்றிற்கும் முடியாது. ஆனால் இறுதி எஜமானர்கள் யார்? நான் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, ஜனநாயக குடியரசு நாடு. இங்கே இருக்கிற ஏழை பணக்காரன், படித்தவர்கள் படிக்காதவர்கள், கூலி வேலைக்கு போகிற யாராக இருந்தாலும் நீங்கள் தான் இந்த நாட்டின் ஆட்சி யார் கரத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர். ஆக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த தவறும் செய்யாமல் இந்த மாநிலம் வஞ்சிக்கப்படுகின்றது. மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம் என்று சொன்னால் ஒன்றியத்தில் இருக்கிற அரசு வஞ்சனை செய்கிறது. அது ஸ்டாலின் அரசை வஞ்சிக்கவில்லை, தமிழ்நாட்டு மக்களின் வயிற்றிலே அடிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை வாழ வைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது என்று சொன்னால்
அதை எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை எங்களை போன்றோருக்கும் இல்லை, உங்களுக்கும் இருக்கின்றது. இதுதான் ஜனநாயக பாதை. இப்படித்தான் மக்களின் மனமாற்றம் செய்துதான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கருத்துக்களை விளக்கம் தந்துதான் மக்களை திரட்ட வேண்டுமே தவிர வேறு எந்த வகையிலும் அல்ல. இங்கே பேசிய நான் திருச்சி சிவா அல்ல, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி, தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினின் தூதுவன். நான் பேசுகிற போது இந்த கட்சியின் கொடி இன்னும் ஒரு அங்கலம் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு பேசுகிறேன். உணர்ச்சி வசப்படலாம், ஆவேசப்படலாம், தனிமையில இருக்கிற போது தனிப்பட்ட முறையில் கோபப்படலாம். ஆனால் இங்கே நான் எதிரிகளை விமர்சிக்கிற போது கூட எல்லைக்குள் நின்று விமர்சிப்பேன். காரணம், இது கட்சி மேடை. என் சொல்லும் செயலும் என் கட்சிக்கு பங்கம் தேடிவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு பேசுகிற நான் தான் 1 மணி நேரத்திற்கு மேலாக உங்களிடம் பேசியிருக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசிய நான் யாரையாவது இழித்தும் பழித்தும் பேசினேனா? அவதூறு வார்த்தைகளை அள்ளி வீசினேனா? சில பேர் வாய்க்கு வந்தபடி பேசி இன்றைக்கு தலைவர்களாக மாறி வருகிறார்களே, நான் இந்த கட்சியின் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவன், இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேசி இருக்கிறேனே, இதை விட இன்னொரு கட்சி வேண்டுமா? நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தேவைதானே? வரலாறு பேசினோம், நடப்பை சொன்னோம், பொருளாதாரத்தை பேசினோம், எங்களிடம் ஆட்சியை கொடுத்தீர்கள், நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை இப்படி இன்னொருவர் வந்து தொல்லை செய்கிறார்கள் என்கிற போது பெற்ற தாயிடம் பிள்ளை வந்து முறையிடுவதை போல நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னால் வந்து முறையிட்டு நீங்கள் தான் இந்த இயக்கத்திற்கு துணை நின்று தமிழ்நாட்டை காக்க வேண்டும். தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.